அனைவருக்கும் வணக்கம். சிறுதி நாடும ஆயுஷபோவேவா. நான் கடைசியில போட்ட வீடியோவில் இருந்து நிகழ்கால செய்வினை வாக்கியம் ஒன்றை செயற்பாட்டு வினை வாக்கியமாக எப்படி மாற்றி எழுத வேண்டும் என்பதை பற்றி நாம முழுசா படிச்சிட்டோம். அப்ப இன்றைக்கு நாம பார்க்க போற பாடம் இறந்த கால செய்வினை வாக்கியம் ஒன்றை செயற்பாட்டு வினை வாக்கியமாக சரியான சிங்கள இலக்கண விதியின்படி எப்படி மாற்றி எழுத வேண்டும். வாங்க பாடத்துக்கு போகலாம். சரி, இப்ப பாருங்க, நான் இதுல 2 வாக்கியம் எழுதி இருக்கு. மேலே இருக்குது செய்வினை வாக்கியம் உண்டு. அந்த செய்வினை வாக்கியத்துடைய செயற்பாட்டு வினை வாக்கியம் கீழே எழுதி இருக்கு. முதல்ல நாம செய்வினை வாக்கியத்தை பத்தி பார்ப்போம். குருவரு அப்ப கெதவூக. குருவரு அப்ப கெதவூக, அதாவது ஆசிரியர்கள் எங்களை அழைத்தார்கள். ஆசிரியர்கள் எங்களை அழைத்தார்கள். இந்த வாக்கியத்துடைய பயனிலை கெதவூக, அழைத்தார்கள். அது அவசான் கிரியாவ இல்லைனா ஆக்கியாது. இந்த வாக்கியத்துடைய செயற்படு பொருள் அப்ப, அதாவது எங்களை. உங்களுக்கு தெரியும், இந்த செயற்படு பொருள் நாம சிங்களத்துல பார்க்கும் போது எப்பவுமே அது எலுவாயற்ற சொல்லாக இருக்க வேண்டும். அடுத்தது, இந்த குருவரு ஆசிரியர்கள் தான் இந்த வாக்கியத்துடைய எலுவாய். அதோட இது கருத்தாகவும் இருக்கும். அடுத்ததா நாம இந்த வாக்கியத்தை பத்தி பார்ப்போம். இந்த வாக்கியத்துடைய கெதவன லதிமு, அழைக்கப்பட்டோம், அதுதான் இந்த வாக்கியத்துடைய பயனிலை. அதாவது அவசான் கிரியாவ இல்லைனா ஆக்கியாது. விசின் இந்த வாக்கியத்துக்கு வர வேண்டிய ஒரு விடை சொல் ஆள். இது தமிழ்ல பார்த்தா ஆள். அடுத்தது குருவர், ஆசிரியர்கள். இது இந்த வாக்கியத்துடைய கருத்தா. உங்களுக்கு தெரியும், இந்த கருத்தா நாம சிங்களத்துல பார்க்கும் போது எப்பவுமே எலுவாயற்ற சொல்லாக வர வேண்டும். அடுத்தது, இதுதான் இந்த வாக்கியத்துடைய எலுவாய் சொல். சரி, அடுத்ததான் நாம இந்த 2 வாக்கியங்களுக்குள்ள நடந்து இருக்கிற மாற்றங்களை பத்தி பார்ப்போம். இந்த வாக்கியத்துடைய செயற்படு பொருள் தான் அப்ப, அதாவது கர்மை. உங்களுக்கு தெரியும், இந்த கர்மைய, இந்த செயற்படு பொருளை எப்பவுமே சிங்களத்தில் நாம பார்க்கும் போது எலுவாயற்ற சொல்லாகத்தான் இருக்கணும். இப்ப இது எலுவாயற்ற சொல்லாகத்தான் இருக்கு. இந்த எலுவாயற்ற சொல்ல இந்த வாக்கியத்தில் வரும் போது அது எலுவாய் சொல்லாக மாறி இருக்கு. அடுத்தது, இந்த வாக்கியத்துடைய குருவரு என்று எலுவாய் சொல்ல ஆசிரியர்கள். இந்த எலுவாய் சொல்ல இந்த வாக்கியத்தில் வரும் போது எலுவாயற்ற சொல்லாகி மாறி இருக்கு. குருவரு குருவருண் அப்படி என்று மாறி இருக்கு. அடுத்தது, அந்த குருவருண் என்ற சொல்லுக்கு பின்னாடி விசின் அப்படி என்ற ஒரு இடை சொல் இருக்கு. ஏதாவது ஒரு செய்வினை வாக்கியம் செயற்பாட்டு வினை வாக்கியமாக மாறும் போது எலுவாய்க்கு என்ன நடக்கும், செயற்படு பொருளுக்கு என்ன நடக்கும், அந்த எல்லாமே எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்.
அதனால திரும்ப திரும்ப இந்த ரெண்டு விஷயங்களை பத்தி நமக்கு கதைக்க தேவையே இல்லை. அதனால இந்த விஷயத்துல நாம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம்தான் பயனிலை. இதுல நமக்கு இந்த பயனிலையுடைய மாற்றங்கள் மட்டும் தான் முக்கியமாயிருப்பது. அதனால நான் பயனிலையை மட்டும் எடுத்துட்டேன். சரி, இது செய்வினையுடைய பயனிலை, இது செயற்பாட்டு வினையுடைய பயனிலை. இந்த செய்வினையுடைய கதை அப்படின்ற ஒரு சொல் இருக்கு. அதே சொல் இந்த செயற்பாட்டு வினை பயனிலையிலும் வந்திருக்கு. ஆனா அடுத்த சொல் பார்த்தா இதுல ஊக இருக்கு, இதுல வன இருக்கு. அது வித்தியாசமா வந்திருக்கு. அதோட இந்த பயனிலையில புதுசா லதிவு என்று ஒரு சொல்லும் வந்திருக்கு. பார்க்கும்போது இது ரொம்ப சிக்கலா இருக்கு. அது எப்படி நாம உருவாக்குவோம் அப்படின்ட்டு பெரிய பிரச்சனை ஏற்படலாம். ஆனா இது அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. வாங்க நாம பார்ப்போம். முதல்ல நாம இந்த பயனிலைய இப்படி ரெண்டாக பிரிப்போம். சரி, பிரிச்சிட்டோம். இந்த கதவன என்ற சொல்லதான் இந்த பயனிலையுடைய வினை. அடுத்தது இந்த லதி என்ற சொல்லதான் இந்த பயனிலையுடைய துணை வினை. அப்ப தமிழ்ல பார்த்தாலும் படு, உன், பெரு, ஆயிற்று, போயிற்று, போனது அப்படிப்பட்ட நிறைய துணை வினைகள் இருக்கு. சிங்களத்திலும் பார்த்தாலும் அப்படி 2-3 துணை வினைகள் இருக்கு. சரி, முதல்ல நாம வினை சொல்ல மட்டும் உருவாக்கி கொள்ளும். அதுக்கு அப்புறமா அடுத்த பகுதியை பத்தி பார்ப்போம். இது எல்லாமே சிங்கள பேச்சு மொழியுடைய நிகழ்கால வினை சொற்கள். அது உங்களுக்கு நல்லா தெரியும். பலனவா பார்க்கிற, துவனவா ஓடுற, கடனவா உடைக்கிற, பொனவா குடிக்கிற, சிதனவா நினைக்கிற. இதே மாதிரி நிறைய வினை சொற்கள் இருக்கு. அப்ப அதிலிருந்து கண்ணா அப்படி என்று வினைய சொல்ல தவிர மற்ற எல்லா வினை சொற்களுடைய வாவ மட்டும் வெட்டல். சரி, நாங்க வெட்டிட்டு பார்ப்போம். வா, வெட்டிட்டம், வெட்டிட்டம், வெட்டிட்டம். ஓகே, இப்ப மிச்சமா இருக்கிற பகுதியை பத்தி பாருங்க. பலன, துவன, கடன, பொன, சிதன. நாம தமிழ்ல பார்த்தா நிகழ்கால பெயரெச்சம். அப்ப பாருங்க, பலன பார்க்கின்ற, துவன ஓடுகின்ற, கடன உடைக்கின்ற, பொன கொடிக்கின்ற, சிதன நினைக்கின்ற. அது உண்மையாக பார்த்தா தமிழ் மொழியுடைய நிகழ்கால பெயரெச்சம். இந்த மிச்சமா இருக்கிற சொல்ல பயன்படுத்தித்தான் நாம செயற்பாட்டு வினையுடைய பயனிலையை உருவாக்குவோம். அடுத்தது கண்ணவா என்ற வினைய சொல்ல பத்தி நாம பார்ப்போம். கண்ணவா எடுக்கிற, பலாகண்ணவா பார்த்து கொள்ற, இல்ல கண்ணவா கேட்டுக்கொள்ற, தியாகண்ணவா வைத்துக் கொள்ற. இன்னும் நிறைய இருக்கு. சரி, முதல்ல நாம இதனுடைய வாவ வெட்டிடுவோம். வெட்டிட்டோம். சரி, அப்ப மிச்சமா என்ன இருக்கு? கண் இருக்கு, இதுலயும் பலா கண் இருக்கு, இதுல இல்ல கண் இருக்கு, இதுல தியா கண் இருக்கு. கண்ண எடுக்கின்ற, பலாகண்ண பார்த்து கொள்கின்ற, இல்ல கண்ண கேட்டுக்கொள்கின்ற, தியாகண்ண வைத்துக் கொள்கின்ற. அப்ப நீங்க என்ன செய்யணும்? இந்த கடைசியில ந இருக்குதானே,
இந்த ந இந்த நவ நாவாக மாத்தணும். அவ்வளவுதான். இந்த ந என்ன செய்யணும்? இந்த வா இப்படி நமக்கு தேவையில்லை, நாவாக மாத்தணும். கண்ணா இந்த வா நமக்கு தேவையில்லை, பலாகண்ணா. அப்ப இல்ல கண்ண இல்ல கண்ணா. அடுத்தது தியாகண்ண தியாகண்ணா. அவ்வளவுதான். அப்ப அடுத்த பகுதியை பத்தி நாம பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், நிகழ்காலத்தில் நாம இந்த லப என்ற சொல்லதான் துணை வினையாக பயன்படுத்தினோம். அப்ப நாம இறந்த காலத்துக்கு லத என்ற சொல்லதான் பயன்படுத்த வேண்டும். ஏன்னா இப்போது இந்த லத என்ற சொல்லதான் கூடுதலா பயன்பாட்டிலே இருக்கிற சொல். அதோட இது ரொம்ப ஈஸியாகவும் பயன்படுத்தலாம். அதனால நாம இந்த லத என்ற சொல்ல பயன்படுத்தி செயற்பாட்டு வினையுடைய பயனிலையை உருவாக்குவோம். சரி பாருங்க, நான் இதுல எல்லா பிரதி பெயர்களை எழுதிருக்கு பாருங்க. மம நான், அபி நாங்கள், தோ நீ, தொபி நீங்கள், ஒஹு அவன், அய அவள், ஒஹு அவர்கள், ஊ அது, உன் அவை, ஏக அது, ஏவா அவை. சரி, அதோட நான் லத 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 அப்படியே எழுதிருக்கு. சரி, எழுவாய் சொல்லாக மம வந்தா நான் வந்தா நாம என்ன செய்யணும்? உங்களுக்கு தெரியும், நிகழ்காலத்தில் நாம மீ மட்டும் தான் சேர்த்திட்டோம். இதுல என்ன நடக்கும் பாருங்க. இதுல லதி மீ இப்படிதான் வரணும். லதிமி லதிமி தான் வரணும். சரிதானே? நானோட லத இமி லதிமி. அடுத்தது நாங்கள் அப்படி எழுவாய் சொல்லாக இருந்தா லத உங்களுக்கு தெரியும் மூதான் சேர்த்துக்கொள்ளணும் நாம. அப்ப லத என்று சொல்ல லதி அப்படின்னு எழுதி அதுக்கப்புறமா தான் நாம மூவ சேர்க்கணும். லதி மூ. அடுத்தது எழுவாய் சொல்லாக நீ வந்தா, அதாவது தோ வந்தா லத அப்படியே தான் இருக்கும், எந்த ஒரு மாற்றமும் நடக்காது. லதோட நீங்க ஹி போடணும். லத ஹி. அடுத்தது தொபி நீங்கள். எழுவாய் சொல்லாக நீங்கள் வந்திருந்தா இந்த லதோடு ஹூவ போடணும். அவ்வளவுதான். அடுத்தது ஒஹு வந்தா அவன் வந்திருந்தா என்ன செய்யும்? நாங்க லத லதியாக மாத்தணும். லதி. அடுத்தது அய வந்தா அவள் வந்தா அதேதான் லதியாக மாத்தணும். அடுத்த ஓஹு வந்தா லதோட ஹவ போடணும். லதஹ. அடுத்தது ஊ வந்தா லதி அப்படின்னு மாத்தணும். அடுத்தது உன் வந்தா ஹ போடணும். லதோட லதஹ. அடுத்தது ஏக வந்தா லத லதியாக மாத்தணும். அவ்வளவுதான். ஏவா வந்தாலும் லத லதியாக மாத்தணும். அவ்வளவுதான். சரி, அப்ப பாருங்க, லதி இருக்கு. இதுலயும் லதி இருக்கு, இதுலயும் லதி இருக்கு, இதுலயும் லதி இருக்கு, இதுலயும் லதி இருக்கு. 5 இடங்கள்ல லதி வந்திருக்கு. அப்ப உயர்த்திணை, அதாவது படற்கேல உயர்த்திணை ஆண்பால் ஒருமை சொல்
வாக்கியத்துடைய எழுவாயாக வந்திருந்தா லதிவாலத்தான் முடிக்க. அதே மாதிரி அதனுடைய பெண்பால் சொல் எழுவாய் சொல்லாக வந்திருந்தாலும் அப்படித்தான் நாம் முடிக்கணும், லதிவாலத்தான் முடிக்கணும். அதே மாதிரி அக்ரிணையில உயிருள்ள ஒருமை சொல் வாக்கியத்துடைய எழுவாய் சொல்லாக வந்திருந்தா லதிவாலத்தான் நாம முடிக்கணும். அடுத்தது அக்ரிணையில உயிர் இல்லாத ஒருமை சொல் வந்திருந்தாலும் பன்மை சொல் வந்திருந்தாலும் லதிவால தான் நாம அந்த வாக்கியத்தை முடிக்கணும். அடுத்தது பாருங்க, இதுல லதக வந்திருக்கு, இதுலயும் லதக வந்திருக்கு. ரெண்டு இடத்துல லதக வந்திருக்கு. படர்க்கை உயர்த்தினையில ஏதாவது ஒரு பன்மை சொல் வாக்கியத்துடைய எழுவாய் சொல்லாக வந்திருந்தா லதக அப்படின்னு தான் அது நாம முடிக்கணும். அதோட உன் வந்து அக்ரிணையில உயிர் உள்ள பன்மை சொல். அப்படி அக்ரிணையில உயிர் உள்ள ஏதாவது ஒரு பன்மை சொல் வாக்கியத்துடைய எழுவாய் சொல்லாக வந்திருந்தா அதுவும் நாம லதக அப்படின்னு தான் முடிக்கணும். சரி, நாம இதற்கான உதாரணங்களை பார்ப்போம். பாருங்க, வைத்தியவரைய மா பரீட்சா கலேய செய்வினை. வைத்தியர் ஒருவர் என்னை பரிசோதித்தார். அதனுடைய சிறப்பாட்டு வினை, நான் வைத்தியர் ஒருவரால் பரிசோதிக்கப்பட்டேன். இதுல என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு பார்ப்போம். நாம இதுல செயற்படு பொருள், அதாவது எழுவாய் அற்ற சொல்ல எழுவாய் சொல்லாக மாறி வந்திருக்கு. அடுத்தது எழுவாய் சொல்லான வைத்தியவரே அப்படின்றது வைத்திய வர எகு அப்படின்னு எழுவாய் அற்ற சொல்லாகி மாறி வந்து இருக்கு. அடுத்தது அதுக்கு பின்னாடி விசின் என்ற ஒரு இடை சொல் வந்து இருக்கு, ஆள். அதுக்கப்புறமா உங்களுக்கு தெரியும் பரீட்சாக்களைய அதனுடைய பேச்சு மொழியில நிகழ்கால வினை சொல் பரீட்சா கரணவா. அந்த வா வெட்டிட்டு பாருங்க, பரீட்சா கரணவா பரீட்சா கரண மிச்சமா வந்திருக்கு. அடுத்தது லத வந்திருக்கு, லத என்ற துணை வினை. அப்ப நாம இந்த வாக்கியத்துடைய எழுவாய் யார் என்று பார்த்தா எழுவாய் தான் நான். அந்த காரணத்தினால இத லத லதி மீ யாகத்தான் நாம முடிக்கணும். இப்படி அடுத்த உதாரணம், காயக்கையா அப்ப சத்துட்டு கலேய. இது வந்து செய்வினை. காயக்கையா பாடக அப்ப எங்களை சத்துட்டு கலேய சந்தோஷப்படுத்தினான். காயக்கையா பாடகன் அப்ப எங்களை சத்துட்டு கலேய சந்தோஷப்படுத்தினான். அதனுடைய செயற்பாட்டு வினை அப்பி காயக்கையா விசின் சத்துட்டு கரண லதிமு. இதுல செயற்படு பொருள் அப்ப எழுவாய் அற்ற சொல்ல எழுவாய் சொல்லாக மாறி வந்திருக்கு அப்படியே. அடுத்தது காயக்கையா இந்த வாக்கியத்துடைய எழுவாய். இதுல காயக்கையாவுடைய எழுவாய் சொல்லும் எழுவாய் அற்ற சொல்லும் இதே சொல் தான், அது அப்படியே வந்திருக்கு. அதுக்கப்புறமா விசின் வந்திருக்கு. அடுத்தது சத்துட்டு கலேய இதனுடைய நிகழ்கால பேச்சு வழக்கில் உள்ள வினை சொல் என்னது, சத்துட்டு கரண வா. வா விட்டுட்டு பாருங்க, சத்துட்டு கரண வந்திருக்கு. அடுத்தது லத துணை வினை. அப்ப எழுவாய் யாரு, அப்பி. அதனால் நாங்க இமு லதி மூவாக தான் முடிக்கணும்.
பாப்போம் நாம அடுத்த உதாரணம். පොලිස් නිලධාරීහු තා අත්අඩංගුවට ගත්ත செய்வினை. போலீஸ் அதிகாரிகள் உன்னை கைது செய்தார்கள். அப்ப இதனுடைய செயற்பாட்டு வினை தோ போலீஸ் නිලධාරීන් විසින් අත්අඩංගුවට ගන්නා ලදහි. அப்ப பாப்போம் நாம இதுல மாற்றங்கள். இந்த வாக்கியத்துடைய செயற்பாடு பொருள் கர்ம அது எழுவாயற்ற சொல்லாகத்தான் இதுல வந்திருக்கு. இந்த வாக்கியத்தில் இதுல எழுவாய் சொல்லாக மாறி வந்திருக்கு. அடுத்தது இதனுடைய எழுவாய் போலீஸ் நிலதாரிஹு. இது ஒரு எழுவாய் சொல். இந்த எழுவாய் சொல்ல எழுவாயற்ற சொல்லாக மாறி வந்திருக்கு. போலீஸ் நிலதாரி அப்படின்னு. அதுக்கு பின்னாடி விசின் என்ற இடை சொல் வந்திருக்கு. அப்ப இதனுடைய வினை சொல் உங்களுக்கு தெரியும். பேச்சு வழக்கில சிங்கள අත්තඩංගුවට ගන්නවා நிகழ்கால வினை சொல். අත්තඩංගුවට ගන්නවා. அப்ப அத்தடங்கூட அப்படியே வந்திருக்கு. கண்ணவா அந்த கடைசியில வா வெட்டிட்டு பார்த்தா கண்ண என்றதுதான் மிச்சமா இருக்கு. கண்ண நாம என்ன செய்யணும்? கண்ண வந்தா கண்ணவா வா விட்டுட்டு பார்த்தா ந மிச்சமா இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? கண்ண ந என்ற எழுத்து நாவாக மாத்தணும். அப்ப கண்ணா லத வந்திருக்கு. அப்ப நாம அடுத்ததா என்ன பார்க்கணும்? இந்த வாக்கியத்துடைய எழுவாய் யார் என்று பார்க்கணும். அப்ப எழுவாய் பார்த்ததுக்கு அப்புறம் தோ வந்திருக்கு. அப்ப தோ வந்திருந்தா இந்த லதோடு ஹீ தான் வரணும். இதனுடைய தமிழ் பொருள் தோ நீ போலீஸ் நிலதாரின் விசின் போலீஸ் அதிகாரிகளால் அத்தடங்குவட கண்ணாலதி கைது செய்யப்பட்டாய். சரி, நாம அடுத்த உதாரணம் பார்ப்போம். தேசபாலகியோ தொப்ப ரெவட்டூக செய்வினை. தேசபாலகியோ அரசியல்வாதிகள் தொப்ப உங்களை ரெவட்டூக ஏமாத்தினார்கள். அப்ப அடுத்தது அதனுடைய செயற்பாட்டு வினை. தொப்பி தேசபாலகன் விசின் ரவட்டன லதகு. தொப்பி தேசபாலகன் விசின் ரவட்டன லதகு. அதாவது நீங்கள் அரசியல்வாதிகளால் ஏமாற்றப்பட்டீர்கள். இதனுடைய மாற்றங்களை பத்தி பார்ப்போம். இதுதான் செயற்படு பொருள். இது எப்பவுமே எந்த வடிவத்திலே இருக்கணும்? எழுவாயற்ற வடிவத்திலே இருக்கணும். இது இந்த வாக்கியத்துல எழுவாய் சொல்லாக மாறி வந்திருக்கு. அடுத்தது இந்த வாக்கியத்துடைய எழுவாய் தான் தேசபாலகையோ. இந்த சொல்ல எழுவாயற்ற சொல்லாய் மாறி வந்திருக்கு தேசபாலகையா. அதுக்கு பின்னாடி விசின் என்ற இடை சொல் வந்திருக்கு. அடுத்தது இதுல பயனிலே ரெவட்டூக. இதனுடைய நாம பேச்சு வழக்கில பயன்படுத்துற நிகழ்கால பேச்சு வழக்கில நாம பயன்படுத்துற வினை சொல் தான் ரவட்டனவா. அந்த ரவட்டனவா உடைய கடைசியில இருக்கிற வா வெட்டிட்டு பார்த்தா ரவட்டன என்று சொல்ல மிச்சமாயிருக்கு. அது ஓகே. அதுக்கப்புறம் லத வந்திருக்கு. அடுத்தது கடைசியில ஹூ வந்திருக்கு. எதுக்காக வந்திருக்கு? எழுவாயார் தொப்பி. எழுவாய் சொல்லா தொப்பி வந்திருந்தா கடைசியில ஹூ தான் நாம போடணும். லதஹு. சரி, நாம அடுத்த உதாரணம் பார்ப்போம். பல்லெக் ஒஹு சபா கேவே. அதாவது நாய் ஒன்று
அவனை கடித்தது. அது செய்வினை. அதனுடைய செயற்பாடுவினை பார்ப்போம். ஒஹு பல்லக்கு விசின் சபா கணல் லதி. நாம தமிழ்ல பார்த்தா அவன் நாய் ஒன்றால் கடியுண்டான். சரி, இதுல மாற்றங்களை பத்தி நாம பார்ப்போம். இந்த வாக்கியத்துடைய செயற்பாடு பொருள் இதுதான். ஓஹோ, உங்களுக்கு தெரியும் இது எழுவாயற்ற வடிவத்தில் தான் இருக்கணும். ஆனா ஒஹு என்ற சொல்லுடைய எழுவாய் வடிவமும் எழுவாயற்ற வடிவமும் ஒரே வடிவம் தான். ஒஹு ஒஹு மாதிரி தான் வரும். சரி, அது அப்படியே வந்திருக்கு. ஓஹோ. அடுத்தது பல்லே. இந்த வாக்கியத்துடைய எழுவாய், அந்த எழுவாய் சொல்ல எழுவாயற்ற சொல்லாக மாறி வந்திருக்கு. பல்லே பல்லேக்கு. அதுக்கப்புறமா விசின் வந்திருக்கு. அடுத்தது சபா கேவேய. இதனுடைய சிங்கள பேச்சு வடிவம் சபா கணவா எவ்வளத்தான் ஹபா கணவா. அப்ப கடைசியில வாவ நாம வெட்டிட்டு பார்த்தா சபா கண ஹபா கண மிச்சமாயிருக்கு. அதுக்கப்புறமா லத வந்திருக்கு. லத. அப்ப எரிவாய் யாருன்னு பார்த்தா அவன். அவன் வந்திருந்தா நாம லத என்ன சொல்ல அதோட லதி சொல்லி மேல் விசிறி அதோட சேர்த்துக் கொள்ளணும். அவ்வளவுதான். சரி, அடுத்த உதாரணம் பார்ப்போம். குருவரையக் அய விவாහ කරගත්තේය. குருவரையக் அய விவாහ කරගත්තේය. குருவரையக் ஆசிரியர் ஒருவர், அய அவளை, விவாக කරගත්තේය திருமணம் செய்தார். சரி, இதனுடைய செயற்பாட்டு வினை. அய அவள் ஆசிரியர் ஒருவரால் திருமணம் செய்யப்பட்டால். சரி, இதனுடைய மாற்றங்களை பார்ப்போம். இதுல செயற்பாடு பொருள் தான் அய. இது எழுவாயற்ற சொல்லாகத்தான் இருக்கணும். ஆனா அய என்ற சொல்லுடைய எழுவாயற்ற சொல்லும் எழுவாய் சொல்லும் இதேதான். அது அப்படியே இந்த வாக்கியத்துடைய எழுவாய் சொல்லாக வந்திருக்கு. குருவரையக் இது இந்த வாக்கியத்துடைய எழுவாய். அந்த எழுவாய் சொல்ல எழுவாயற்ற சொல்லாக மாறி வந்திருக்கு. குருவரைக்கு அப்படி. அதுக்கப்புறமா விசின் என்ற இடை சொல் வந்திருக்கு. பாருங்க, விவாக කරගත්තේය இதனுடைய நிகழ்கால, சிங்களத்துல பேச்சு வழக்குல நிகழ்கால வினை சொல் விவாக කරගන්නවා. வா விட்டுட்டு பார்த்தா விவாக කරගන්න. அதுல வாவ மட்டும் விட்டுட்டு பார்த்தா போதாது. கண்ண என்ற சொல்லத்தான் வந்திருக்கு. அந்த நாவாக மாத்தணும். கண்ணா. அதுக்கப்புறம் லத. இதுல லதியாக வந்திருக்கு. ஏன் அப்படி? எருவாய் யார் என்று பார்த்தா அவள் தான் எருவாய் சொல்லாக வந்திருக்கு. அவன் வந்தாலும் அவள் வந்தாலும் அவர் வந்தாலும் லதிவால தான் நாம அது முடிக்கணும். அடுத்த உதாரணம் பார்ப்போம். ரஜதுமா சதுரன் விநாச கலே. அப்ப அரசன் எதிரிகளை அழித்தான். சரி, அதனுடைய செயற்பாடுவினை பார்ப்போம். எதிரிகள் அரசனால் அழிக்கப்பட்டார்கள். சரி, இந்த ரெண்டு வாக்கியத்துடைய மாற்றங்கள் வித்தியாசங்கள் நாம் பார்ப்போம். அப்ப இந்த வாக்கியத்துடைய இதுதான் செயற்பாடு பொருள். இது எப்பவுமே எழுவாயற்ற சொல்லா இருக்கணும். அது எழுவாயற்ற சொல்லாதான் இப்பவுமே இருக்கு. சதுரன் இது எழுவாய் சொல்லா சத்ரு அப்படின்னு மாறி வந்தது.
அப்ப ரஜதுமா, இந்த ரஜதுமா தான் இந்த வாக்கியத்துடைய எழுவாய் சொல். அப்ப எழுவாயற்ற சொல்லும் இதே சொல் தான். அப்ப ரஜதுமா அப்படியே வந்திருக்கு. அதுக்கப்புறமா விசின் வந்திருக்கு. அப்ப விநாச கலைய நாம நிகழ்காலத்துல பார்த்தா பேச்சு மொழியில விநாசகரண வா, அந்த வா விட்டுட்டு பார்த்தா விநாசகரண. அப்ப விநாசகரணம் அப்படியே வந்திருக்கு. அடுத்தது லத வந்திருக்கு. நாம இந்த வாக்கியத்துடைய எழுவாய் யாருன்னு பார்ப்போம். சத்துரு, அது பன்மை சொல். அப்ப நாம் சிங்களத்தில் பார்த்தா உயிர் உள்ள பன்மை சொல். அதனால கடைசியில வரணும். சரி, நாம அடுத்த உதாரணம் பார்ப்போம். ரஜு விவசாயதுவே அரசன் குளத்தை கட்டினான். அப்ப இதனுடைய சேப்பாட்டு வினை வவ குளம் ராஜுவிசின் அரசனால் சாதனலதி கட்டப்பட்டது. செய்வினை வாக்கியத்துடைய செயற்படு பொருள் வெவ. இந்த வெவ உடைய எழுவாய் சொல்லும் இதுதான், எழுவாய் அற்று சொல்லும் இதுதான். அது அப்படியே இந்த வாக்கியத்தில் எழுவாய் சொல்லாக வந்திருக்கு. அப்ப ரஜு என்ற சொல்லுடைய எழுவாய் சொல்லும் எழுவாய் அற்று சொல்லும் இதே சொல் தான். அது அப்படியே வந்திருக்கு. அதுக்கு அப்புறமா விசின் வந்திருக்கு. அடுத்தது சாதன லாதி. இதனுடைய பேச்சு வடிவம் நிகழ்காலத்தில ஹதனமா, சாதனமா எழுத்து வடிவம். அப்ப சாதனமாவுடைய வா வெட்டிட்டு பார்த்தா சாதன. அதுக்கப்புறமா லதி வந்திருக்கு. அப்ப இந்த வாக்கியத்துடைய எழுவாய் எது என்று பார்த்தா வெவ. அது அக்ரிணை உயிர் இல்லாத ஒருமை சொல். அதனால தான் லதிவால் இது நாம முடிக்கணும். அப்ப பாருங்க, அடுத்த உதாரணம். மினிசு கஸ் கபூக செய்வினை. மனிதர்கள் மரங்களை வெட்டினார்கள். மனிதர்கள் மரங்களை வெட்டினார்கள். இதனுடைய சேப்பாட்டு வினை கஸ் மினிசுன் மிசின் கபன லதி. அப்ப தமிழ்ல பார்த்தா மரங்கள் மனிதர்களால் வெட்டப்பட்டன. அப்ப இதனுடைய மாற்றங்கள் நாம பார்ப்போம். இதுதான் செயற்படு பொருள். அந்த கஸ்ஸுடைய எழுவாய் சொல்லும் எழுவாயற்ற சொல்லும் இதே சொல் தான். அது அப்படியே வந்திருக்கு. அப்ப மினிசு என்ற எழுவாய் சொல்ல எழுவாயற்ற சொல்லாக மாறி அதுக்கப்புறமா விசிங் இருக்கு. அப்ப கெபூக இதனுடைய பேச்சு மொழியில சொல் தான் கப்பனவா. இந்த கப்பனவாவுடைய வா வெட்டிட்டு பார்த்தா கப்பன மிச்சமாயிருக்கு. அதுக்கப்புறமா லதி வந்திருக்கு. இந்த வாக்கியத்துடைய எழுவாய் எது என்று நாம பார்க்கணும். எழுவாய் கஸ். அக்ரிணையில உயிர் இல்லாத பன்மை சொல். அக்ரிணையில உயிர் இல்லாத பன்மை சொல் வாக்கியத்துடைய எழுவாய் சொல்லா வந்திருந்தா லதிவால தான் நாம அதை முடிக்கணும். சரி, நாம கடைசி உதாரணத்தை பார்ப்போம். தடய கருவின் சதுன் தடயம் கலே. அப்ப தடய கருவி வேட்டைக்காரன் ஒருவன், சதுன் மிருகங்களை வேட்டையாடினான். தடயம் கலே அதனுடைய சேப்பாட்டு வினை சத்து மிருகங்கள். தடய கருவிக்கு விசின் வேட்டைக்காரன் ஒருவனால் தடயம் கர்ண லதக வேட்டையாடப்பட்டன. அப்ப இதனுடைய மாற்றங்கள் நாம பார்ப்போம்.
இந்த வாக்கியத்துடைய செயற்படு பொருள் சது இது எழுவாயற்ற வடிவத்தில் தான் வந்திருக்கு. இது இந்த வாக்கியத்தில் வரும்போது எழுவாய் சொல்லாக மாறி வந்திருக்கு. சத்து சதுன் சத்துவா. அடுத்தது தடைய கருவே இது இந்த வாக்கியத்துடைய எழுவாய் சொல். இந்த எழுவாய் சொல்ல எழுவாய் அற்ற சொல்லாக மாறி வந்திருக்கு. தடைய கருவே தடைய கருவேக்குவா. அப்புறமா விசிங் இருக்கு. இப்ப தடயம் கலே நாம சிங்களத்தில பேச்சு மொழியில நிகழ்காலவினை சொல்ல பார்த்தா தடயம் கரணவா. தடயம் கரணவா வா வெட்டிட்டு பார்த்தா தடயம் கரண என்று சொல்ல மிச்சமாயிருக்கு. அதுக்கப்புறமா லதக வந்திருக்கு. இந்த வாக்கியத்துடைய கண்டிப்பா எழுவாய் சொல்ல பார்க்கணும். அப்ப அப்படி போய் பார்த்தா சத்து சத்து அக்ரிணையில உயிர் உள்ள பன்மை சொல். அப்படி அக்ரிணையில உயிர் உள்ள பன்மை சொல் எழுவாய் சொல்லாக வந்திருந்தா நாம லதக அப்படின்னு தான் அது முடிக்கணும். அப்படின்னா இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். வணக்கம். ஆய்வுவான்.